நான் ஆஃபீஸ் போயிட்டு இருந்த காலத்தில, எப்பவும் காலையில ஒரு விஷயம் பார்ப்பேன். நான் போற அந்த டைம்லேயே ஒரு ட்ரைசைக்கிள் வரும். அந்த ட்ரைசைக்கிள்ல ஒரு நரிக்குறவர் குடும்பம், ஜிப்சீஸ் குடும்பம் வந்து அதில இருக்கும். அ ஒரு ஆண் வண்டி ஓட்டுவாரு, ஒரு வயசான அம்மா, கொஞ்சம் நடு வயசுல உள்ள ஒரு அம்மா, 2 குழந்தைகள், 1 நாய். இத்தன பேரும் அந்த வண்டியில இருப்பாங்க. அந்த வண்டி வந்து எங்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஏறக்குறைய டெய்லி அந்த வண்டி என்னோட டைமிங்கில தான் கிராஸ் பண்ணும். நான் 2, 3 தடவ சிக்னல்ல பார்க்கும்போது அவங்கள பார்த்து சிரிச்சிருக்கேன். ஒரு தடவ அவங்ககிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க. நான் கேட்டேன், "டெய்லி காலையிலேயே கிளம்பி இப்படி போறீங்களே, ரொம்ப தூரம் போறீங்களா? ஆ இந்த நாயெல்லாம் கூட்டிட்டு போறீங்களே?" அப்படின்னாக்கா, "நாய் தனியா இருக்காதும்மா. அது எங்க கூட வரேன்னு சொல்லும். அதனால நாங்க அங்க போவோம். அங்க போயிட்டு சாயங்காலம் திரும்ப வரும்போது எங்க கூடயே வந்துரும்." அப்படின்னு சொன்னாங்க. "இப்படி டெய்லி நீங்க போறது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? முழு குடும்பமும் சேர்ந்து?" அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, "இதாம்மா எங்க லைஃபே. நீங்க எப்படி ஆஃபீஸ் போறீங்களோ, அந்த மாதிரி நாங்க இதுல போறோம். எங்களுக்கு இதெல்லாம் பழக்கமே கிடையாது. வீட்டுக்குள்ள இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த வண்டியில ஏறி உட்காந்துட்டோம்னா, அவ்வளோ ஜாலியா இருக்கும்." அப்படின்னு அவங்க சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமா. யோசிச்சு பாருங்க. ரொம்ப, ரொம்ப சாதாரணமான நிலைமையில இருக்கிறதா நாம நெனைக்கிறோம் அவங்கள. எந்த வசதிகளும் இல்லாத ஒரு நிலையில இருக்கிறதா நாம நெனைக்கிறோம். ஆனா, அவங்க அந்த லைஃப்லயும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான விஷயங்கள எல்லாம் அவங்க செய்றாங்க. அத அவங்க சொல்றாங்க. இல்லையா? நான் இது மாதிரி ஆட்கள் குறிப்பா நரிக்குறவர்களுக்கு நடுவுல கொஞ்சம் என்னுடைய அலுவலகத்துக்காக வேலை செஞ்சிருக்கேன். அவங்க எல்லாருமே சொல்றது அதுதான். "எங்களுக்கு இந்த வாழ்க்கை நல்லா இருக்கு. நாங்க ரொம்ப ஜாலியா இருக்கோம்." அப்படின்னு தான். அங்க இருக்க பிள்ளைகள் எல்லாம் அவ்ளோ சந்தோஷமா எந்நேரமும் விளையாண்டுக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறதை வச்சு சந்தோஷமா வாழுற ஜனங்கள் நெறைய பேர் இருக்காங்க. உண்மையிலே வாழ்க்கைக்கான ஸ்கேலும் அதுதான். பணக்காரன் தான் சந்தோஷமா இருக்க முடியும். ஏழை தான் சந்தோஷமா இருக்க முடியும்னு இல்ல. நம்மகிட்ட என்ன இருக்கோ, அது நமக்கு போதுமா இருந்தால், நம்ம மனசுக்கு நிறைவு தருமா இருந்தா, அதிலேயே நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும். உங்ககிட்ட என்ன இருக்குன்னு பாருங்க. இல்லாதத பத்தி கவலைப்படாதீங்க. இருக்கிறத வச்சு எவ்வளோ சந்தோஷமா இருக்க முடியுமோ, அப்படி வாழ்ந்துடுங்க. வாழ்க்கைய வாழ்றது தானே நமக்கு முக்கியம்.